அஸ்ஸலாமு அலைக்கும். ஐ எம் ஃபௌமியா ஃப்ரம் எஃப்எஃப் விஷன். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஈத்க்கு நான் என்னெல்லாம் ட்ரெஸ் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத தான் உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன். எல்லாருமே ஈத் ஷாப்பிங்லாம் முடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நானும் அல்ஹம்துலில்லாஹ் ஊர்லேயே பாதி முடிச்சாச்சு. இங்கே கொஞ்சம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்தது, அதெல்லாம் தான் வாங்கியிருக்கிறோம். இங்கே ஈத் ஷாப்பிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, யாராவது ஒருத்தவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டோன்னா அதே கலர்லேயே தான் மற்றவங்க எல்லாருக்குமே எடுக்கிற மாதிரி இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு ஃபாராக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டேன். அதனாலேயே அவள் என்ன கலரில் ட்ரெஸ் எடுத்திருக்காளோ அந்த கலர்லேயே எல்லாேருக்கும் ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எப்போதுமே ஃபேமிலியாக ஒரே கலரில் தான் ட்ரெஸ் போடுற மாதிரி இருக்கும். இங்கே மலேசியாவில் எல்லோரும் மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் போடுவாங்க ஒரே கலரில். இந்த இயர் நாங்கள் எடுத்துருக்கிற கலர் பார்த்திங்கன்னா பர்பிள் தான் எடுத்துருக்குறோம். ஒரு மாதிரியான ஒரு பர்பிள் கலராக இருக்குது. இந்த கலரில் தான் நாங்கள் எடுத்துருக்குறோம். இந்த கலரில் தான் ஃபாராக்கு ஃபஸ்ட்டு ட்ரெஸ் வாங்கியிருந்தோம். அதே மாதிரியே பாஜுமலாய் ஹஸ்பண்ட்க்கு அப்புறம் பசங்களுக்கு எல்லாருக்குமே வாங்கியாச்சு. எல்லாருக்குமே ஒரே மாதிரியே வாங்கிட்டோம், ஒரே கலரில். அல்ஹம்துலில்லாஹ் ஹஸ்பண்டுக்கு அப்புறம் பசங்க 2 பேருக்குமே ஒரே கலரில் அமைஞ்சிருச்சு. ஆனால் எங்களுக்கெலாம் கொஞ்சம் கலர் கொஞ்சம் சிமிலராக இருக்கிற மாதிரி எடுத்துருக்குறோம். இந்த பர்பிள் கொஞ்சம் பார்க்குறதுக்கு பர்கண்டி மாதிரியும் தெரியுது. ஸோ இது பர்கண்டியா பர்பிளா அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷனில் தான் நாங்களே எடுத்துருக்குறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான சம்பிங் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. இது கலர் மேட்ச் ஆகுதா இல்லையாங்கிறது போடுறப்ப தான் தெரியும். நானும் ஃபராவும் என்ன இப்படி சம்பிங் வேறு வேறு கலரில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத இப்போ தான் பிரித்து பார்க்குறப்ப நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஏன்னா ட்ரெஸ் எடுக்கிறப்ப நாங்கள் இருந்தோம். ஆனால் சம்பிங் எடுக்கிறப்போ நாங்கள் வேறு கடைக்கு போயிட்டோம். அவங்க ஹஸ்பண்ட் அப்புறம் பசங்க தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்புறம் இந்த 2 கையிலையும் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வாங்கி கொடுத்தாங்களாம். ஸோ அதையும் இதிலே வச்சுருக்குறாங்க. ஸோ ஹஸ்பண்ட் அப்புறம் பசங்க 2 பேருக்கும் இதுதான் நான் எடுத்துருக்கிறேன். இது தான் இன்ஷால்லா பெருநாளைக்கு போடுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அடுத்த பேக் ஓப்பன் பண்ணலாம். இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ஃபாராக்கு ஒரு ட்ரெஸ் அவள் ஆக்சுவலாக ஊர்லேயே ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தாச்சு. இருந்தாலும் அது கொஞ்சம் கிராண்டாக இருக்குது, அதெல்லாம் பெருநாளைக்கு போட முடியாது, போட்டுட்டு தொழுவ முடியாதுமா, நான் பர்பிளில் வேறு ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ் எடுத்துருக்குறா. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு மாதிரி ப்ளெயினாக தான் இருக்கும். அதுலேயே ஒரு பேட்டர்ன் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஒரு டிசைன் மாதிரி இருக்குது பாருங்கள். அப்புறம் ஹேண்டில் மட்டும் இந்த மாதிரி எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப நீட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த மலாய் ட்ரெஸ் தான் எடுத்துருக்குறோம். இந்த ட்ரெஸ் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ப்ளெயினாக தான் இருக்குது. ஸ்கர்ட்டும் இந்த மாதிரி தான். இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா கபாயா டைப்பில் இருக்குது. அதாவது மலாய் ட்ரெஸ் கபாயா டைப்பில் இருக்குது, பாஜு குருங் டைப்பில் கிடையாது இது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எனக்கு இந்த அபாயா எடுத்துருக்கிறேன். இது கொஞ்சம் சிமிலராக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக இது தான் எனக்கு என்னமோ பர்பிள் மாதிரி தெரியுது. மற்றதெல்லாம் கொஞ்சம் பர்கண்டி கலர் மாதிரி தான் இருக்குது, பர்கண்டி மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது. ஸோ நான் எடுத்த இந்த அபாயா ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன். ஷாப்பிங் வ்ளாக்லேயே பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் இதை காமிக்கிறேன் ஓப்பன் பண்ணி. இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ஃப்ரண்ட் ஓப்பன் கிடையாது, க்ளோஸ் பண்ண மாதிரி தான் வாங்கியிருந்தேன். அதே மாதிரி சைடில் மட்டும் டிசைன் வர மாதிரி இருந்தது. சைடில் மட்டும் ஒரு மாதிரி கொடி மாதிரி போயிருந்துச்சு. அந்த டிசைன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நிறைய கிராண்டாக ரொம்ப இதாக வேணாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஆனால் பெருனா அப்படிங்கிறப்ப கொஞ்சம் இந்த மாதிரி கிராண்டாக போட்டால் தானே நல்லாயிருக்கும். அதனாலே கொஞ்சம் சைடில் மட்டும் டிசைன் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துருந்தேன். ஷால்லேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சைடில் ஃபுல்லாக கல் வச்ச மாதிரி இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் இதெல்லாம் தான் எடுத்துருக்குறோம். இது இல்லாமல் எனக்கு ஊர்லேருந்து நான் சாரியும் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஆக்சுவலாக எனக்கு த்ரோட் கொஞ்சம் இன்ஃபெக்ஷனாக இருக்குது, வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த அபாயா பார்த்திங்கன்னா ஒரே கலரில் அமையல, கொஞ்சம் ஆனால் சிமிலராக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்தாச்சு. ஆனால் இது தான் நான் தொழுறதுக்கு போட்டுட்டு போவேன். அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் நல்லதுமாக அமைஞ்சிருச்சு. ஆனால் சாரீ பார்த்திங்கன்னா ஊரில் எடுத்துகிட்டு வந்தது ஓரளவுக்கு அதே கலரில் மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தது. சாரீ பார்த்திங்கன்னா இந்த சாரீ தான் நான் எடுத்திருந்தேன். இந்த சாரீ எங்கே எடுத்திருந்தேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கும்பகோணத்தில் இருக்கிற ஆனந்தமில் தான் எடுத்திருந்தேன்.
சாரீக்கு வந்து ப்ளவுஸும் வந்து ஊர்லேயே ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்தாச்சு. ப்ளவுஸ் வந்து அழகாக வந்து டிசைன் வந்து பண்ணியிருந்தாங்க. ஒரு சைடில் ஒரு மாதிரி, இன்னொரு சைடில் இன்னொரு மாதிரி டிசைன் வந்து பண்ணியிருந்தாங்க. அதனாலே வந்து ப்ளவுஸ் வந்து ஊர்லேயே தைச்சிட்டு வந்துடுவோம், இங்கே வந்து தைச்சா சொதப்பிடுவாங்களோன்னு பயந்துக்கிட்டு ஊர்லேயே நல்லா சூப்பராக வந்து தைச்சிட்டு வந்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் அந்த வேலையும் வந்து நமக்கு முடிஞ்சிருச்சு. சாரீ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. நல்லா வந்து ஃபுல்லாகவே கிராண்டாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் இதை வந்து நான் தொழுவுறத்துக்கு கட்டிட்டு போவேனா என்னன்னு தெரில. ஏன்னா அபாயா வந்து போட்டு போயிடுவேன் சுடிதார் போட்டுட்டு. ஏன்னா தொழுவுறத்துக்கு இதெல்லாம் கட்டிட்டு தொழுவுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறமா வந்து ஈவினிங் மாதிரி கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். சும்மா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கட்டிக்கலான்னு. அதாவது இந்த முந்தி சைடு மட்டும் ஃபுல்லாகவே கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி புடவை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கீழே மட்டும் வர மாதிரி இருக்குது. கீழே வந்து ஒரு ஒரு 10 இன்ச் அந்த மாதிரி அந்தளவுக்கு வரா மாதிரி மட்டும் டிசைன் வந்து இருக்குது. ஸோ இந்த சாரீ தான் வந்து எடுத்துருக்கிறேன். ஒரு மாதிரி மைன்யூட்டான ஒரு ஸ்டோன் வந்து வச்சுருக்கிற மாதிரி இருக்குது. நல்லா குட்டி குட்டி ஸ்டோனாக இருந்தது. ஸோ அதனாலேயே பார்க்குறதுக்கு நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த சாரீ வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த இதெல்லாம் தான் நாங்கள் வந்து பர்பிள் கலர் மேட்ச் பண்ணி வந்து எடுத்தது. இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே பெருநாளைக்கு வந்து நல்ல விதமாக புது ட்ரெஸ்லாம் போட்டு நல்ல விதமாக தொழுதுட்டு வந்துடுவோம். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக எல்லோரும் துவா செய்யுங்க. எல்லாருக்காகவும் கண்டிப்பாக துவா செய்யுங்க. நானும் வந்து எல்லாருக்காகவும் துவா செஞ்சிட்ருக்கிறேன். அல்லாஹ் தான் வந்து எல்லாத்தையும் வந்து லேசாக்கி கொடுக்கணும். அப்புறம் இந்த பர்பிள் ட்ரெஸ் தான் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு நாங்கள் எடுத்திருந்தது. ஃபாராக்கு நான் சொன்னேன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ட்ரெஸ் எடுத்தோம் அப்படின்னு. இதுக்கு மேட்ச் பண்ணுறதுக்கு தான் மற்ற எல்லா ட்ரெஸ்ஸுமே எடுத்தது. இது வந்து ரொம்ப கிராண்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு நான் போட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபாரா சொல்லிட்டாங்க. கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலரை நம்ம எல்லோரும் எடுத்தாச்சு. ஆனால் அவள் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு போட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தா. சரி கொஞ்சம் நேரம் ஃபோட்டோக்கு மட்டும் போட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி நானும் சொல்லிவிட்டு அப்படியே வச்சுட்டேன். ஸோ இந்த ட்ரெஸ் தான் வந்து எடுத்துருந்தோம். இது எங்கே எடுத்தேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து சுடிதார் பார்க்கில் தான் வந்து எடுத்திருந்தேன். சென்னை போயிருந்ததுனால அங்கே கொஞ்சம் ஷாப்பிங்லாம் வந்து பண்ணிட்டு வரா மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. சுடிதார் ஃபுல்லாக வந்து நல்லா கிராண்டான ஒர்க் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஷாலும் இந்த மாதிரி தான் இருக்குது. பார்க்குறதுக்கு வெல்வெட் மாதிரி இருக்குல்ல. ஆனால் வெல்வெட் கிடையாது. ஒரு மாதிரி இது சாட்டின்னும் சொல்ல முடியல. இது ஒரு மாதிரியான துணியாக இருந்தது. ஸோ இதெல்லாம் தான் வந்து எடுத்துருக்குறோம். நெக்ஸ்ட்டு இந்த ஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஊரில் தான் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஆனந்தமில் எடுத்தது தான். இதே சேம் ஷர்ட் தான் வந்து தசீனுக்கும் எடுத்திருந்தேன். ஹஸ்பண்ட்க்கு அப்புறம் தசீனுக்கு 2 பேருக்குமே சேம் ஒரே மாதிரியே வந்து ஷர்ட் வந்து எடுத்தாச்சு. இதே மாதிரி வந்து இந்த கலர்லேயே என்கிட்ட வந்து சாரீ இருக்குது. ஃபாராட்டையும் வந்து ஒரு ட்ரெஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதே எதுக்காவது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து வச்சுருக்கிறோம். இது வந்து ஒரு மாதிரியான ஆலிவ் க்ரீன் மாதிரி இருந்தது. சரி கொஞ்சம் அந்த மாதிரி க்ரீன் ஷேடில் வந்து நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு நாள் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ட்ரெஸ்லாம் எடுத்துருக்குறோம். அதாவது இதெல்லாம் வந்து நாங்கள் எடுக்கணும்னு எடுக்கல, தன்னால் அமைஞ்சது தான். ஆனால் தசீமுக்கு மட்டும் இந்த கலரில் நாங்கள் ட்ரெஸ்ஸை வாங்கலை. இன்ஷா அல்லாஹ் இனிமே தான் வந்து பார்த்து ஒரு ட்ரெஸ் வந்து வாங்கணும். இந்த ட்ரெஸ் வந்து ஃபாராக்கு வாங்கினது தான். இது வந்து ஃபுல்லாகவே வந்து எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்து அதில் வந்து கொஞ்சம் வந்து கல் வந்து வச்சுருக்குறாங்க. ஆனால் நல்லாவே கிராண்ட் லுக்காக இருந்தது. இதுக்கு வந்து பேண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா பலசோ டைப்பில் தான் இருக்குது. அதுவும் வந்து நல்லா கிராண்டாகவே இருக்குது. நல்லா ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஃபுல்லாக எம்ப்ராய்டரி இருக்கிறதுனால நல்லாவே கிராண்டாக தெரிஞ்சது. அதே மாதிரி ஸ்டோன் ஒர்க்கும் வந்து இருக்குது. அங்கங்கே ஸ்டோன் வச்சுருக்கிறது நல்லா கிராண்டாக தெரியுது. ஷாலுமே நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்காவது ஒரு நாள் போட்டுக்கலாம், 27க்காவது போட்டுக்கலாம் அப்படிங்கிற பிளானில் தான் வந்து எடுத்துருக்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து இதே கலரில் என்கிட்ட சாரியும் இருந்தது. கொஞ்சம் இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி என்கிட்ட சாரீ இருந்தது. சரி எல்லோரும் ஒரே மாதிரி க்ரீன் கலரில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எடுத்துருக்குறோம். தசீமுக்கு வந்து ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கிறேன். அதை வந்து நான் காமிக்கிறேன். இப்போ இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சென்னையில் எடுத்தது தான். கேல வந்து எடுத்திருந்தேன். இந்த சாரீ வந்து நிறைய பேர் வந்து கீழே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ஏற்கனவே வந்து ஃப்ரெண்டெல்லாம் வந்து வாங்கியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு நான் ஆசைப்பட்டு தான் இந்த சாரீ வந்து வாங்கியிருக்கிறேன். ஏன்னா அது கட்டியிருக்கிறப்ப பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதை பார்த்துட்டு ஆசைப்பட்டு தான் இதை வந்து வாங்கியிருக்கிறேன். ஸோ இது வந்து இன்ஷா அல்லாஹ் நாங்கள் 27க்கு கட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானில் இருக்கோம். பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ட்ரெஸ்லாம் தான் நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். தசீமுக்கு வந்து இந்த ட்ரெஸ் தான் இங்கே வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஊரில் வாங்கினது கிடையாது, இங்கே வந்து வாங்கினது. எங்களுக்கு வாங்கினது எல்லாமே நான் ஊரில் வாங்கிட்டு வந்தது தான். ஷாப்பிங் மோஸ்ட்லி வந்து நான் ஊரில் வந்து முடிச்சுட்டு வந்துட்டேன். ஆனால் தசீமுக்கு இந்த கலரில் ஷர்ட் இல்லை அப்படிங்கிறதுனால மட்டும்தான் இதை போய் வாங்கிட்டு வந்திருந்தேன்.
நெக்ஸ்ட்டு வந்து இந்த சாரீஸ்லாம் வந்து ஹனிஃபால் எடுத்தது தான். லாஸ்ட்டாக போட்ட ஷாப்பிங் வ்ளாக்லேயே வந்து பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் பார்க்காதவங்களுக்காக இங்கே வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா அம்மாக்காக தான் வந்து வாங்கியிருந்தேன். ஆனால் வந்து அம்மா வந்து எனக்கு இந்த சாரீ வேணாம், இதெல்லாம் குத்தம், நான் கட்ட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த சாரீ வந்து எனக்கு வந்து வாங்கியிருந்தது. இதுக்கு வந்து வீட்லேயே மேட்சிங்காக ஒரு ப்ளவுஸ் இருந்தது, அதையும் சேர்த்து வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். சாரீ வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. சரி, ப்ளவுஸ் தைக்கிற வேலையும் வந்து இல்லை நமக்கு. வேறு ஒரு சாரீக்குள்ளே ப்ளவுஸ் இருந்தது வந்து நல்லா பர்ஃபெக்டாக மேட்ச் ஆன மாதிரி இருந்தது. ஸோ அதையே வந்து எடுத்து வச்சாச்சு. சேர்த்து இங்கே வச்சிட்டோன்னா நம்ம வந்து கட்டிக்கலாம் அப்படின்னு சேர்த்து வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சாரியும் வந்து அம்மாவுக்கு தான் வாங்கியிருந்தேன். அம்மா வந்து இந்த மாதிரி வந்து லைட்டான சாரீ தான் வந்து கட்டுவாங்க. ரொம்ப கிராண்டாக இருக்கிற மாதிரியோ இல்லை லைட்டாக கல் இருக்கிற மாதிரிலாம் கட்ட சொன்னாலும் கட்ட மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து அதெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது. ஸோ சிம்பிளாக அந்த மாதிரி தான் வந்து எடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஜ்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டா பேஜ் இருக்குது. அவங்கக்கிட்டேருந்து தான் வந்து அந்த குக்கீஸ்லாம் நான் வந்து வாங்கியிருந்தேன். இந்த குக்கீஸ் எல்லாம் தான் நான் வந்து வாங்கியிருக்கிறேன். இந்த குக்கீஸ் எல்லாம் எனக்கு மட்டும் நான் வாங்கலை, எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சேர்த்து வாங்கியிருக்கிறேன். சரி, ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஆளுக்கு ஒரு 2 பாக்ஸ் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். இவங்க கிட்ட உள்ள குக்கீஸ் எல்லாமே வந்து நல்லா ப்ரீமியமான நல்லா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான குக்கீஸாக இருக்கும். எனக்கு வந்து இவங்கள்ட்ட குக்கீஸ் வாங்குறது வந்து ரொம்ப பிடிக்கும். ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸாகவே வந்து நான் இவங்க கிட்ட தான் வந்து குக்கீஸ் வந்து வாங்கிட்டு இருக்கிறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். வேணும்னா எங்கள்கிட்ட வாங்கி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் என்னென்னலாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட் மூஸ், அதுக்கப்புறம் வந்து பைனாப்பிள் தாட், அப்புறம் வந்து கேஷ்யூ குக்கீஸ், அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்பரிட் டெலியான்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் இருக்கும். அப்படியே ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் இன்டெலிஜென்ஸ் இது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஃப்ளேவர்லேயும் 2 3 பாக்ஸ் அந்த மாதிரி வந்து வாங்கியிருக்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து வாங்கி வச்சுருக்கிறேன். ஏன்னா இந்த வருஷம் வந்து பெருநாளைக்கு வந்து குக்கீஸ் வந்து வீட்டில் செய்ய முடியல, செய்கிறதுக்கு சுத்தமாக எனக்கு டைமும் இல்லை, கொஞ்சம் பிஸியாகவே போயிட்டுருக்கு. அப்படிங்கிறதுனால எல்லாமே வந்து வாங்கியே வச்சாச்சு. ஏன்னா வந்து செய்யணுன்னா கண்டிப்பாக அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். லாஸ்ட்டு 10 நாள் ஃபுல்லாகவே வந்து குக்கீஸ் செஞ்சிட்ருப்போம். ஆனால் இந்த டைம் வந்து சுத்தமாக டைம் இல்லை அப்படிங்கிறதுனால எனக்கு செய்ய முடியல. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.